வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாசரன் ரெசிபி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நியூ இயர் அன்னைக்கு எடுத்த வீடியோ தாங்க. நியூ இயர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, லீவ் அப்படின்றதுனால அம்மா வீட்ல தான் இருந்தேன். அம்மா வீடு வந்து விருத்தாச்சலம் தான். விருத்தாச்சலத்துல இருக்கிற விருத்தகிரீஸ்வரர் கோவிலுக்கு தாங்க இன்னைக்கு எல்லாருமே போயிருந்தோம். செம கூட்டம் அங்க கோவில் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு அந்த ரோடு பாலக்கரை ரோட்ல இருந்து அந்த கோவில் போற வரைக்குமே பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு கூட்டம். நாங்க எல்லாருமே வந்து போயிட்டோம். காலையிலேயே போயிட்டோம். நானு, என் தங்கச்சிங்க, தங்கச்சி பிள்ளைங்க, அப்புறம் ஊர்ல இருந்து வந்து சென்னையில இருந்து வந்த அத்தை பொண்ணு, அவங்களோட பிள்ளைங்க அப்படின்னு நெறைய குட்டீஸ் எங்க கூட்டம் பார்த்தீங்கன்னா, இவ்ளோ பேர் நாங்க வந்து போயிருந்தோங்க. பயங்கர கூட்டமா தான் இருந்தது. எப்படியோ நாங்களும் போயிட்டோம். போன உடனே பார்த்தீங்கன்னா, நாங்க ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு, அப்புறம் தாங்க உள்ள போனோம். உள்ள போனதும் நந்தி இருப்பாரு. அங்க பார்த்தீங்கன்னா, எல்லாரும் அகல் விளக்கு வந்து நெறைய ஏத்தி விளக்கேத்தி சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்களும் அங்க போய் முதல்ல கும்பிட்டுட்டு, அப்புறம் அப்படியே மத்த இடத்தெல்லாம் சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். ரொம்ப நாள் கழிச்சு கோயிலுக்கு போயிருந்தேன். அதனால எல்லா இடத்தையும் பொறுமையா, நிதானமா சுத்தி பார்த்து நல்லா சாமி கும்பிட்டுட்டு தாங்க வந்தோம். இந்த கோயில் வந்து ரொம்ப ரொம்ப பழமையான கோவிலுங்க. விருத்தகிரீஸ்வரர் அப்படின்ற பேர்ல சிவன் கோவில் தாங்க இது. இங்க பார்த்தீங்கன்னா, விருத்தாம்பிகை அம்மன், பாலாம்பிகை அம்மன் இருக்காங்க. இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே 5, 5 அப்படின்ற எண்ணிக்கையில தாங்க அமைஞ்சிருக்கும். 5 கோபுரம், 5 தேரு, 5 தீர்த்தம், 5 பிரகாரம், 5 விநாயகர் இருப்பாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா 5, 5 அப்படின்ற எண்ணிக்கையில தான் இருக்கும். 5 தேவர்கள் வழிபட்ட இடம்னு சொல்லுவாங்க. 5 ரிஷிகள் வழிபட்ட இடம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. விநாயகர் இருக்கிறாரு. விநாயகர் பார்த்தீங்கன்னா 5 விநாயகர் இருப்பாரு. ஆழத்தி விநாயகர், வல்லப விநாயகர் அப்படின்னு 5 விநாயகர் இருப்பாங்க. முருகருக்கு 6 படை வீடு அப்படி இருக்க மாரி விநாயகருக்கும் 6 படை வீடு இருக்குங்க. அதுல 2ஆம் படை வீடு அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய ஆழத்து விநாயகரோட அப்படிங்கிற விநாயகரோட 2ஆம் படை வீடு. இந்த இடத்துல தான் அமைஞ்சிருக்கு. இங்க போயிட்டு நாங்க எல்லா சாமியுமே கும்பிட்டு முடிச்சுட்டோம். விருத்தகிரீஸ்வரர் உள்ள அதாவது சிவன் இருக்காரு இல்லைங்களா? அந்த இடத்துல போகும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப கூட்டமா இருந்தது. பிள்ளைங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு, சரி மத்த சாமியெல்லாம் நம்ம கும்பிட்டுட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆழத்தி விநாயகர் முதல்ல போய் கும்பிட்டோங்க. 18 படி இறங்கி போய் அந்த பாதாளத்துல அதாவது கொஞ்சம் கீழ இருக்க மாரி இருக்கும் விநாயகர். அங்க போயிட்டு விநாயகர கும்பிட்டுட்டு, அப்புறம் அப்படியே வந்து முருகருக்கு போய் கும்பிட்டோம். வள்ளி தெய்வானையோட முருகர் தனி சன்னதில இருப்பாரு. அங்கேயும் போய் கும்பிட்டாச்சு. முருகர் வந்து 28 லிங்கம் வச்சு பிரதிஷ்டை பண்ண இடம் அப்படின்றதுனால 28 லிங்கமும் அங்க இருக்கும். அதையும் கும்பிட்டு முடிச்சுட்டு, இங்க இருக்காரு பாருங்க, இவர் தான் அந்த முருகர். வள்ளி தெய்வானையோட தனி சன்னதில இருக்காரு. இவரையும் கும்பிட்டு முடிச்சாச்சுங்க. ரொம்ப திருப்தியா அன்னைய நாள் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. காசிக்கு நிகரான ஒரு இடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. காசிய விட வீசம் வந்து அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ ஒரு புண்ணியமான ஒரு தலம். மணிமுத்தாறு நதி கரையில தாங்க இந்த விருத்தகிரீஸ்வரர் கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. புது வருஷம் அதுவுமா நாங்களும் வந்து எங்களோட பழமையான பெருமை வாய்ந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோங்க. எல்லா சாமியோட தரிசனமும் எங்களுக்கு கிடைச்சது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்களும் நியூ இயர் நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நன்றி. வணக்கம்.